கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு நல்வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். கிருபையா இந்நாள் வரை நம்மை காத்து வழிநடத்தி வருகிறார். கொந்தளிப்பின் அனுபவத்தை கண்டோம், நிறைவின் அனுபவத்தையும் கண்டோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுவோம். அன்பானவர்களே, கரை தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு வழியையும் தெரியவில்லை என்று கலங்கி நிற்கும் உங்களுக்கு ஒரு கரை தெரியும். ஒரு விடியலை தேவன் வைத்திருக்கிறார். ஆனந்த களிப்பு உண்டாகும்படி செய்வார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், 30:5 சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் பார்க்கும்போது தேவனாகிய பிதாவின் நாட்களில் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த இருளை தேவன் வெளிச்சமாய் மாற்றினது போல உங்களிடம் காணப்படும் இருளின் நாட்களை மாற்றி வெளிச்சத்தின் நாட்களை திருப்பிக் கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வார். உங்களை அளவைத்த இருளை தேவன் மாற்றி வெளிச்சம் உண்டாகும்படி செய்வார். நீங்கள் நம்பும் மனிதர்கள் நீங்கள் வாழ்ந்திருக்கும் போது உங்களுடன் இருப்பார்கள். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் உங்களிடம் காணப்படும் இருளையும் உங்கள் கண்ணீரையும் மாற்றி ஆனந்த களிப்பை சுதந்திரிக்க செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25:8 சொல்கிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைப்பார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிற வேதனையை பார்க்காதீர்கள். இவைகளெல்லாம் காணாமல் போய்விடும். உங்களுக்கென்று ஒரு அற்புதமான விடிய காலத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை படகை அமிழத்தக்க அலைகள் எழும்பலாம். அலைகளை அமர்த்தும் விதமாக அலையின் மீது தேவனாகிய கர்த்தர் நடந்து வந்து உங்களை விடுவிப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20:5 மத்திய பகுதியை பார்க்கும்போது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா மிகவும் அழுகிறான். இந்த நேரத்தில் தானே இந்த ஆறுதலான வார்த்தை அவனுக்கு கிடைக்கிறது. இவன் யூத ராஜாக்களின் 13வது ராஜா. இவன் இருதயம் கர்த்தருடன் உத்தமமாய் இருந்தது. நன்றாக ஆட்சி செய்கிறான். எசேக்கியா என்றால் யெகோவா என் பலன் என்று அர்த்தம். எசேக்கியாவின் தகப்பன் ஆகாஸ் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து வந்தான். ஆனால் இந்த எசேக்கியா தகப்பனை போல் வாழாமல் கர்த்தருடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டி சீர்படுத்தப்படாத ஆலயத்தை சீர்படுத்தினார். யோசுவாவின் நாட்களில் ஆசரிக்கப்பட்ட பஸ்கா தடைப்பட்டு போயிருந்தது. அதை எசேக்கியாவின் நாட்களில் ஆசரித்தான். எசேக்கியா கர்த்தருக்காக செய்த அநேக காரியத்தை முந்தைய அதிகாரத்தில் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் தொடங்கும் போதே அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தான் என்று தொடங்குகிறது. அந்நாட்களில் கர்த்தருக்காக ஓடின நாட்களில் நன்மைகளை செய்யும் போது அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி அவனை ஆளுகை செய்தது. அந்த நாட்களில் தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் பேசுகிறார், உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவீர் என்று சொன்னவுடன் எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கண்ணீர் விட்டு அழுது விண்ணப்பம் பண்ணினான். அவன் பரிகாரிகளை பார்க்க விரும்பாமல், இந்த இக்கட்டில் நான் பரிகாரியாக தேவாதி தேவனை பார்ப்பேன், அவரே என் பரிகாரி என்று சுவர் பக்கமாய் திரும்பி யாத்திராகமம் 15:26 சொல்லப்பட்ட வசனத்தின்படி பரிகாரியாக தேவனை நோக்கி பார்க்கிறான். ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் எசேக்கியா தேவனை நோக்கி ஜெபித்தான். பிரியமானவர்களே, இக்கட்டின் பாதையில் நடக்கும் போது தேவ பிள்ளைகள் தேவனை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எசேக்கியாவின் வாழ்வில் காணப்பட்ட தேவனை நோக்கி கூப்பிடும் இந்த ஜெபம் அனுபவம் நமக்கு வேண்டும். இக்கட்டில் நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராக திருப்பப்படும் போது நமக்குள் இருக்கும் அசுத்தத்தையும் அருவருப்புகளையும் விட்டு திரும்பும் போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். எசேக்கியா ஜெபித்ததை பாருங்கள். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மன உத்தமமும் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம்.
அன்பானவர்களே, ஆனால் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10-13 வசனத்தை பார்க்கும்போமானால், பரிசேயனும் ஆயக்காரனும் 2 பேர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் நீதிமானாக்கப்பட்டவன் ஆயக்காரனே. அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி மண்டியிட்டு நம்முடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். சாலமோன் ராஜா செய்த விண்ணப்பம் தேவனுக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. உத்தமமாய் நம்மை தாழ்த்தி அவருக்கு உகந்த விண்ணப்பம் நாம் பண்ணும்போது உங்கள் கண்ணீர் மாறும், ஆனந்த களிப்புண்டாகும். எசேக்கியாவின் கண்ணீரை கண்டவர் ஆயுசு நாள்களை பெருக பண்ணினார். நாம் ஆராதிக்கிற தேவன் கண்ணீரை கணக்கு வைக்கும் தேவன். சங்கீதம் 56:8 சொல்கிறது, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவன் நம்முடைய கண்ணீரை கணக்கு வைத்து அதற்கு தக்க பதிலை அளிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனத்தின் உபத்திரவத்தை தேவன் பார்த்தார். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் கைக்கு தப்புவித்தார். தப்புவித்தது மட்டுமின்றி தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்ட சந்ததிகளை கானானை சுதந்திரிக்க செய்தார். இன்று உங்கள் வாழ்வில் நெடுநாளாய் நீங்கள் அனுபவித்து வரும் வியாதி, பலவீனம், உலகம் என்னும் அடிமைத்தனம், கடன் பிரச்சனை, சத்துருவின் வல்லடியங்கள், இதையெல்லாம் தேவாதி தேவன் மாற்றி ஆனந்த களிப்பில் நாட்களை கட்டளையிட கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜபத்தில் காத்திருக்கும் போது ஜெயம் கொடுத்து நம்மை ஆசீர்வாதத்தினால் நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். வாக்குரைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவருக்கு உண்மையாயிருந்து தேவ சமூகத்தை தேடுவோம், ஆனந்த களிப்புள்ள வாழ்க்கையை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் கர்த்தாவே, தங்களை தாழ்த்தி உம்மை நோக்கி கூப்பிடும் போது அவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். எப்படியெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுமை நோக்கி பார்த்து ஜெயமெடுத்தார்களோ அதே போல நாங்களும் அற்பர்களும் நீசர்களுமாய் முன்னே சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களிடத்தில் காணப்படுகிற குறைகள் குற்றங்களை மன்னித்து தேவ நாமத்தின் மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படத்தக்கதா எங்கள் குற்றங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்ல, உன்னத ஆசீர்வாதங்களினாலும் ஆனந்த தைலத்தினாலும் நிரப்பி அற்புதங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் இருப்பீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட சிறையிருப்புகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. உடைய வேதனைகளை, கண்ணீர்களை, கவலைகளை, போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஜெயமுள்ள கர்த்தரை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு அற்புத அடையாளங்களாய் வெளிப்படுவீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படட்டும். உடைய விலகாத பிரசன்னம், பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பங்களையும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்வதாக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதங்களை உடைய கரத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.